ஒரு முஸ்லிம் ஜனாதிபதி இருந்தால் அத்தனை பண்ணனே. நபிகள் நாயகம் யுத்தம் செய்தது உண்மை. எதுக்கு செஞ்சாங்க? ஒன்னு அவங்கள நோக்கி எதிர்த்து படையெடுத்து வந்ததற்கு செஞ்சாங்க. இன்னொன்னு அவங்களுடைய இடத்தை பறித்து கொண்டிருந்தார்கள். மக்காங்கிற சொந்த ஊர், வீடு வாசல்லாம் பறிச்சு வச்சு விட்டாங்க. அதை மீட்பதற்காக போய் நினைஞ்சாங்க. என் ஊர்ல இருந்து என்னை விரட்டிட்டீங்கல்ல, எங்க மக்களை விரட்டிட்டீங்கல்ல, மீட்பதற்கு யுத்தம் செஞ்சாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு ஜனாதிபதிங்கிற முறையில் செஞ்ச காரியமே தவிர, ஜனாதிபதியா இல்லாதவர்கள், ஆட்சி அதிகாரம் இல்லாதவர்கள் ஆயுதத்தை தூக்கி கொண்டு இதுக்கு ஜிஹாதுன்னு முத்திர குத்துவார்களே ஆனால் அவர்கள் அறிவியினர்கள். உதாரணம், திருடுனா கையை வெட்டணும் இருக்கிறான்ல. ஒருத்தன் திருடித்தா அவனுக்கு என்ன தண்டனை? கையை வெட்டணும் இருக்கிறது. எங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் திருடி போட்டான், நாம கையை வெட்ட முடியுமா? கையை வெட்டணும்னா யார் அதை பண்ணணும்? ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தா பண்ணணும் அர்த்தம். நான் பண்ணக்கூடாது. ஆளுக்கால அறுவலத்திட்டு கையை வெட்ட முடியாது. ஒரு அரசாங்கமாக இருந்தால் அப்ப இதை அமுல்படுத்துங்க இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த மாதிரியான விஷயத்தை பிரிச்சு பார்க்க தெரியாம முஸ்லிம்கள் உள்ள சில அறிவியினர்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகமே யுத்தம் பண்ணி இருக்கிறாங்க, நாங்கள் பண்ண போறோம். இதுக்கு பேர் யுத்தமா? இதுக்கு பேர் கலகம், இதுக்கு பேர் கலவரம், இதுக்கு பேர் வன்முறை, இதுக்கு பேர் பயங்கரவாதம். நபிகள் நாயகம் செஞ்ச யுத்தம். இந்த வேறுபாடு வழங்காத காரணத்தினால குழப்பம் வருது. என் பெயர் நாகரகுபதி, ஒரு பெரியாரிஸ்ட். மனிதனுக்கு மதம் தேவையில்லை என்று நான் சொல்லக்கூடியவன். யானையை பார்த்தால் அழகாக இருக்கிறது, அதனுடைய நடை ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கே மதம் பிடித்து விட்டால் பலரை கொண்டு விடுகிறது. எனவே மதம் என்பது மனிதனுக்கு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். அதே போல உலகம் தட்டை என்று ஒரு காலத்தில் கூறினார்கள். ஆனால் அப்பொழுது இருந்த மதவாதிகள் கிறிஸ்தவர்கள் உலகம் தட்டைதான் என்று சொன்னார்கள். பின்னாலே போக்கு அந்த முந்தைய போக்கு கூட அப்படி சொன்னது தவறு, மதம் செய்தது தவறு, உலகம் உருளைதான் என்று கூறினார். அவர் தன்னுடைய மதத்திலிருந்து பின்வாங்கி அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அதே போல பின்னாலே சூரியன் பூமியை சுற்றுகிறது என்று மதவாதிகள் கூறினார்கள். இல்லை இல்லை, பூமிதான் சூரியனை சுற்றுகிறது என்று அறிவியல்வாதிகள் சொன்னார்கள். அதை ஏற்க அப்பொழுது மதவாதிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பிற்காலத்தில் பூமிதான் சூரியனை சுற்றுகிறது, இரவு வருகிறது என்றெல்லாம் ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே மனிதன் கடவுளால் மனிதன் படைக்கப்பட்டால் என்று ஒரு காலத்தில் கூறப்பட்டது மதவாதிகளால். இல்லை இல்லை, பரிணாம வளர்ச்சியிலே உள்ளே இருந்து படிப்படியாக வளர்ந்து 6வது அறிவு படைத்த மனிதன் உருவாகினான் என்று கூறுகிறது அறிவியல். இப்படிப்பட்ட நிலையில் நாம் அறிவியல் சார்ந்த நிலையை இருக்க வேண்டுமா, அல்லது எந்த மதவாதிகள் சொல்வதற்கு நாம் இருக்க வேண்டுமா? எந்த மதவாதிகள் கூறுவதிலேயும் தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை இஸ்லாமும் சில பல தவறுகளை செய்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல தலாக் மற்ற சம்பவங்கள்லாம் மனித நேயத்திற்கு விரோதமாக இருக்கிறது. இதிலே மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது யானைக்கு மதம் பிடித்தால் நல்லா இருக்கிற யானை என்ன செய்யுது? உலகத்தை அழிச்சிருது. அதனால மதம் இருக்கக்கூடாது என்பதுதான் சரிங்கிற ஒரு கருத்தை முதல்ல பதிவு செய்தார்கள். ஏன்னா மதத்தினால சில தவறுகள்லாம் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. அது அந்த பேசிக்கே தவறு என்று நான் சொல்கிறேன். அந்த 2வது கேள்விக்கு வர்றேன். அந்த பேசிக்கே தப்பு. அதாவது சில தவறுகள் நடக்குது என்று சொன்னால் மதம் இல்லைன்னு சொல்றவங்கள்ட்டையும் அதே மாதிரி தவறுகள் நடக்கிறது. மதம் இருக்குன்னு சொல்றவங்கள்ட்ட உள்ள தவறுகளை மதம் இல்லை என்று சொல்றவர்கள்ட்ட என்ன இருக்கிறது? மூட நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிலைக்கு போய் மாலையை போடுறாங்க. இது எந்த ஒரு லாஜிக்கலையும் வராது. ஒரு கல்லு தான் அது. இருந்தாலும் அது அவங்க பக்தி கொண்டுட்ட காரணத்தினால என்ன செய்யறாங்க? பெரியார் சிலைக்கு போய் மாலையை போடுறாங்களே, அவரை செத்து போயிட்டாரு, ஒண்ணுமே தோண்டி பார்த்தா ஒண்ணும் இருக்கான்னு தெரியுது. அதுக்கு ஒரு நினைவிடம்னு கட்டுவது லாஜிக்கா, பகுத்தறிவா? அது கூட தவறு தான். அதுல கொண்டு மலர் வளையம் வச்சா பெரியார் சந்தோஷப்பட்டு உள்ள இருந்துகிட்டு மகிழ்ச்சி அடைவாரா? சாமிக்கு போய் மாலையை போடும்போது வேணான்னு சொன்னவங்க பெரியாருக்கு போட்டா சரிங்கிறாங்க. அப்படி பாக்குறோம். அதே மாதிரி காசு பணத்தை பிரிச்சுக்கிற விஷயத்துல அவங்களுக்குள்ள பெரிய சண்டையெல்லாம் மதவாதிகளுக்கு சண்டை வருதுன்னு காரணம் காட்டுறமே, மதம் இல்லைன்னு சொல்றவங்களும் என்ன போட்டுக்கிட்டாங்க? அது தங்கராசு ஒரு பக்கமாகவும், ராமகிருஷ்ணன் ஒரு பக்கமாகவும், வீரமணி ஒரு பக்கமாகவும், அப்படி எல்லாம் அந்த பகுத்தறிவுன்னு சொல்லிக்கொண்டு இங்க நடக்கிற முட்டல் மோதல்கள் எங்க நடக்கிறது? அங்கேயும் நடக்குதுன்னு பார்த்தோம். மதமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடதுசாரிகள் அவங்களுக்கு மத்தியில் இடதுசாரி என்றும் வலதுசாரி என்றும் லெப்ட் ரைட் போய் அது 2 10 நக்சலைட்டு மாக்காயிக்கான்னு சொல்லி அவங்களும் பல கூறுகளாக என்ன செய்யறாங்க? சதறி போறதை பார்க்க அவங்களுக்குள்ளே சண்டைகள் நடக்கிறது. ஆயுதம் தாங்கி சண்டைகள் நடக்கக்கூடியதெல்லாம் இருக்கிறது. இந்த நக்சல்ங்கிற மக்களை கொன்று வைக்கக்கூடிய காரியங்களை மதம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வன்முறையாக அந்த காரியங்கள் செய்வதெல்லாம் அவங்களும் மத நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக் கொண்டுதான் செய்கிறார்கள். அதனால
மதத்திலையும் சரியான ஆளு சரியா இருந்தா அவன் சரியா இருப்பான். ஆளுதான் தீர்மானிக்கிறான தவிர தீர்மானிக்கல, மதம் தீர்மானிக்கல. மதம் இல்லைன்றாலும் உலகம் நடக்கும். மதம் இல்லைன்னு சொல்றதுனால நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னு நீங்க எதை காட்டில அதெல்லாம் இருக்குன்னு நான் காட்டிட்டு போயிருவேன். அதனால பார்வை இப்படி பார்க்க கூடாது. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, அறிவியலுக்கு மாற்றமாக ஒவ்வொரு காலத்திலையும் கருத்துக்களை மதங்கள் சொல்லுது. அறிவியல் வேற ஒன்றை சொல்லும் பொழுது அதை மாத்திக்கிட்டே வர்றாங்க. அது உண்மைதான். கலிலியோ சொல்லும் பொழுது பூமி உருண்டை என்று அவன் சொல்லும் பொழுது கிறிஸ்துவ சக்திகள் வந்து அதை ஒத்துக்கொள்ளல, அவனை சித்திரவதைப்படுத்தினாங்க. இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். இது மாதிரியான விஷயங்கள்ல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்ன காட்ட ஏழுமாதான் கேள்வி. எந்த காலத்துல இஸ்லாம் வந்து அறிவியலுக்கு எதிராக என்ன செய்தது? அவங்க செஞ்ச மாதிரி உருண்டன்னு சொன்னவன் அடிச்சதா, தட்டன்னு சொன்னவனுக்கு மரண தண்டனை கொடுத்ததா? இன்னும் சொல்ல போனால் இந்த 200 ஆண்டு தள்ளி இருங்க, இந்த 200 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அறிவியலை உலகத்துக்கு சொன்னதே இஸ்லாம் தானே. 1200 ஆண்டுகளாக உலகத்துக்கு அறிவியலை சொன்னதே எதுதான்? இஸ்லாம் தான். ஐரோப்பாவில் உலகத்திலேயே இருண்ட கண்டம் இருந்துச்சு. அந்த காலத்துல உலகத்துக்கு அறிவியல் சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம். எங்களுக்கு அப்படி ஊக்குவிக்கிற மார்க்கம். அவர்கள் உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு சொன்னார்கள், அதை பரிசீலனைக்கு எடுப்போம். என்ன சொன்னார்கள்? இந்த டார்வினுடைய தத்துவத்தை சொன்னார்கள். என்ன தத்துவம்? நீங்க மனுஷன் வந்து மனிதனை கடவுள் படைச்சார்னு சொல்றீங்க மதத்துல, ஆனால் அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கடவுள் படைக்கல, அது பரிணாம வளர்ச்சியில அது டெவலப் ஆகி இப்படி ஒரு நிலையை மனிதன் அடைந்திருக்கிறான் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இந்த அறிவியலை ஏற்றுக்கொண்டு நீங்க கடவுள் மனுஷனை படைச்சாங்கிற விட்டுடலாம் என்று இது ஒண்ணுதான் அவர் வந்து அது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி இருக்கிறார். இது மாதிரி ஒரு எத்தனை சொன்னாலும் நம்ம அதுக்கு வந்து ஆன்சர் கொடுப்போம். ஆனா இப்ப ஒண்ணு சொல்லி இருக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், இது அறிவியலே கிடையாது. முதல் விளங்கிக்கணும். எது? பரிணாம வளர்ச்சி என்பது அறிவியலுக்கு எதிரானது. விஞ்ஞானிகளுடைய ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளுக்கு எதிரானது. வெறுமனே டார்வின் என்பவனுடைய கற்பனை ஊகத்தினால் சொல்லப்பட்ட ஒரு சித்தாந்தமே தவிர அது எந்த ஒரு அறிவியலை எப்படி சோதிக்க வேண்டுமோ அந்த சோதனை முறைப்படி நிரூபிக்கப்பட்ட உண்மையாண்டு கேட்டா அது நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லை. எது? பரிணாம வளர்ச்சி. அவன் என்ன சொல்றான் டார்வின்கிறவன், அதாவது ஒரு செல் பிராணியா இருந்துச்சான், அது 2 செல் பிராணி, அப்புறம் 5 செல் பிராணி, இப்படி மாறி மாறி வந்து கடைசியா ஒரு குரங்கு வந்து குரங்குக்கு அடுத்த ஸ்டேஜ் மனுஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்றான். குரங்கு நமக்கு முந்தி என்னவா இருந்துச்சான்? குரங்கா இருந்துச்சான், குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டான் அப்படிங்கிறது தான் அந்த தியரி. இத கம்யூனிஸ்டுகள் வந்து நினைச்சாங்க கடவுள் மறுப்புக்கு உதவுறதுனால தூக்கி பிடித்துக் கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு அறிவியல் அது பொய்ன்னு சொல்லிருச்சு. இது எப்படி ரெண்டாவது சொல்றேன். முதல்ல இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது அறிவியல் பூர்வமானதா என்றால் அது இல்லைங்கிறதுக்கு சான்றுகளை ஒண்ணா பாருங்க. என்ன சொல்றான்? குரங்குல அடுத்த ஸ்டேஜ் மனுஷனா வச்சுக்கிறான். எந்த ஒரு குரங்காவது மனுஷனா மாறுறத பார்த்துட்டா இதை சொன்னா இல்ல. இப்படி இவன் சொல்வதற்கு எடுத்து வச்ச வாதம் என்னன்னு கேட்டா தோற்றத்தில் காணப்படுகிற ஒற்றுமையை தவிர வேற எந்த ஒரு அறிவியலும் கிடையாது. குரங்கு மனுஷன் ஏறக்குறைய எப்படி இருக்கு? ஒரு அளவுக்கு சரியா வருதுல. மனுஷனை குரங்கையும் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சரியா வருது. அதை வச்சுட்டு என்ன பண்றான்? அதுல இருந்துதான் இது வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னானே தவிர இப்ப நான் என்ன கேட்கிறேன், குரங்குல இருந்து மனுஷன், குரங்குக்கு அடுத்த ஸ்டேஜ் மனுஷன் தானே. சரி, அப்ப ஒரு காலத்தில் இருந்த குரங்கு மனுஷனா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு குரங்கு மனுஷனா மாறணும்ல. டெய்லி அங்க ஒண்ணு மாறிட்டு இருக்கணுமாங்க. ஒரு குறிப்பிட்ட இத்தனை 1000 வருஷமா குரங்கா இருந்து விட்டால் அதுக்கப்புறம் அது மனுஷனா மாறணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு 10,000 வருஷம் ஆன பிறகு அந்த 10,001வது வருஷத்துல அடுத்த ஸ்டேஜ் மனுஷன் வச்சுக்கிட்டால் அந்த குரங்கு மனுஷன் ஆன மாதிரி அடுத்த நாள் 2